இன்னைக்கு எல்லா உணவையும் நம்ம திரும்ப திரும்ப சொல்றது அறுசுவை உணவுங்கிறோம். 6 சுவைகளும் சேர்ந்திருக்கணும். எல்லா சுவையும் நல்லதுதான். இனிப்பு மேல கடும் கோவம் வருது, ஆனா இனிப்பு நல்லதுதான். இனிப்பு சுவை நமக்கு வேணும். 6 சுவைன்னு எடுத்தா இனிப்பு, உப்பு, புளிப்பு, காரம், கசப்பு, துவர்ப்பு, இப்படி ஒரு 6 சுவை இருக்கு. இந்த 6 சுவையில எல்லா சுவைக்கு பின்னாடியும் ஒரு மருத்துவ குணம் இருக்கு. இனிப்புக்கு என்ன சார் மருத்துவம்? இனிப்பே வேணாம் சொல்றீங்க. இனிப்பு என்ன? இனிப்பு தான் உடலை வளர்க்கும், இனிப்பு தான் திசுக்களை வளர்க்கும், இனிப்பு தான் ஆற்றல் கொடுக்கக்கூடிய விஷயம். ஆனா பிரச்சனை என்னன்னா, எது இனிப்பு அப்படிங்கிற விஷயத்துல நம்ம கொஞ்சம் குழம்பிட்டோம். இனிப்பு அப்படிங்கிறது ஹோல்சமா இருக்கணும். அந்த இனிப்பு சுவை பழங்களிலிருந்து வரக்கூடிய இனிப்பு ஆகச்சிறப்பு. ஒரு கூட்டு சர்க்கரையாக இருக்கக்கூடிய தேனோ இல்ல கருப்பட்டியோ கொஞ்சம் பெட்டர். நான் ஃபர்ஸ்ட் பழங்களை வைக்கிறேன். 2வது கூட்டு சர்க்கரையா இருக்கிற ஒரு தேன், அதுலயும் முதலிடம் தேன், அதுக்கப்புறம் பனங்கருப்பட்டி, அதுக்கப்புறம் வேணா நாட்டு வெல்லம் வைத்துக் கொள்ளலாம். ரிஃபைன்டு ஒயிட் சுகர் வேணாம். ஒட்டுமொத்தமாகவே ரிஃபைன்டு ஒயிட் சுகரை நம்ம வெளியே எடுக்கக்கூடிய தன்மை வச்சுக்கணும். இது முதல் அடிப்படையான விஷயம். இன்னைக்கு இருக்கக்கூடிய கம்யூனிகபிள் டிசீஸுக்கு உரிய லோ இம்யூன் சிஸ்டமா எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லைன்னா டயாபெட்டிஸா இருந்தாலும் சரி, டிஸ்லிபிடிமியா இருந்தாலும் சரி, ஒரு கார்சினோஜெனிக் இருக்கக்கூடிய இல்ல ஜெனட்டிக்கா நமக்கு ஒரு ஃபேமிலி ஹிஸ்டரி ஆஃப் கேன்சர்ஸ் இருந்தாலும் சரி, முதல்ல நம்ம தூக்கி எறிய வேண்டிய விஷயம் வெள்ளை சர்க்கரை வேணாம். நீங்க கிராஃப் எடுத்து பாத்தீங்கன்னா, WHOஸ்ல உள்ள நிறைய கிராஃப் இருக்கு. NCD அண்ட் சுகர் பாத்தீங்கன்னா, சுகர் ரிஃபைன் சுகர் நம்மளுடைய உணவுல எவ்வளவு யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அதுக்கப்புறம் தான் அந்த வியாதி எல்லாமே கூட்டிகிட்டே வருது. ஸோ எல்லா வகையில் அதுவும் ரொம்ப முக்கியம். ஏன் ஏஷியன்ஸுக்கு ரொம்ப இதாக இருக்குன்னா, ஏஷியனுடைய மரபணுக்கள்ல நம்ம மரபணு ஒரு சர்க்கரையை படு வேகமாக சேமித்து வைத்து நம்முடைய வெசல்ஸ்குள்ள அதை டேமேஜை உருவாக்குற தன்மை ஏஷியன்ஸுக்கு அதிகமாக இருக்கு. அதுவும் குறிப்பா இந்தியன்ஸுக்கு அதிகமாக இருக்கு. அதனால தான் நமக்கு கொஞ்சம் சர்க்கரை சாப்பிட்டாலோ கொஞ்சம் கூடுதல் சாப்பிட்டாலோ மற்றவனை சாப்பிட்றத விட நமக்கு டேமேஜஸ் நிறையா வருது. ஸோ இனிப்பை நம்ம குறைத்தாகணும். விளம்பரங்கள்ல நம்ம நிறைய தமிழ் விளம்பரங்கள் பார்த்தீங்கன்னா, இனிப்பெடு கொண்டாடு, ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படிமா, ஸ்வீட் எடு திண்டாடு அப்படின்னு போட்டா நல்லது, கரெக்ட். ஆனா அவன் கொண்டாட சொல்றான். ஆனா இனிப்பு அப்படியான கொண்டாடுவதற்கான விஷயத்துல இருந்து நம்ம விலகி வரோம். நம்ம முதல்ல நம்ம உணவுல ஃபர்ஸ்ட் குறைச்சிக்க வேண்டியது இனிப்பு, வெள்ளை சர்க்கரையை விளக்கணும். 2வது, இனிப்பை உடலுக்குள்ள கொண்டு வர்ற வேகம் இருக்கு இல்லையா, அது குறைவா இருக்கணும். இனிப்பு சுவையை எல்லா உணவுலையும் குளுக்கோஸ் இருக்கு, எல்லா உணவுலையும் கார்போஹைட்ரேட் இருக்கு. அந்த கார்போஹைட்ரேட் குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகி நம்ம உடம்புல போகணும். ஆனா வேகமா போகக்கூடாது. அதைத்தான் லோ கிளைசிமிக் உணவுகளை எடுத்துக்கணும். இது ஜென்ரல். எனக்கு சர்க்கரை இருக்கு, இல்ல ரத்த கொதிப்பு இருக்கு, அதெல்லாம் 2வது. 40+ இங்க நிறைய பேர் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 40 இருக்கிற தன்மை உள்ளவங்க நிறைய இருக்கீங்க. 40க்கு பக்கத்துலயோ 40 தாண்டியோ இருக்கிறவங்க, ஃபர்ஸ்ட் திங் உங்க ஃபுட் லோ கிளைசிமிக்கா தான் இருக்கணும். என்ன லோ கிளைசிமிக், எது ஹை கிளைசிமிக்? நீங்க சாப்பிட்ற உணவில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் படு வேகமா ரத்தத்தில் கலந்துச்சா அது ஹை கிளைசிமிக். உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு சாப்பிட்டீங்கன்னா 95% ஆஃப் கார்போஹைட்ரேட் வித்தின் 30 மினிட்ஸ் உள்ளுக்குள்ள போயிடும். அதே கீரை, அதுவும் கார்போஹைட்ரேட் தான், அது செல்லுலோஸ். ஆனா கீரை பொரியலோ கீரை சோறோ அதே 100 கிராம் சாப்பிட்டீங்கன்னா 1.25 மணி நேரம் ஆகும் அது உள்ள போய் சேர்றதுக்கு. அதனாலதான் ராத்திரியில கீரை சாப்பிடாதீங்க, தயிரோட கீரையை வச்சு சாப்பிடாதீங்க அப்படிலாம் சொல்றது காரணம், அது ரொம்ப மெதுவா அப்சார்ப் பண்ணும். அந்த ஃபைபர் உடைஞ்சு அதில் உள்ள செல்லுலோஸ் உடைஞ்சு அதில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் அப்சார்ப் ஆகிறதுக்குள்ள அது கோலனுக்கு போயிடும். நீங்க வேணா அரிசியில உள்ள குளுக்கோஸ் உடையணும்னா, உடைஞ்சதுன்னா உங்க உமிழ்நீரில் இருக்கக்கூடிய சலைவரி அமைலேசியே அதை போய் உடைச்சிடும் அரிசியை. ஸோ ஒரு நல்ல பச்சரிசி சாதம் நல்ல குழைய பொங்கல் வச்சிருக்கீங்கன்னு சாப்பிட்டீங்கன்னா, பொங்கலை சாப்பிட்டா அதில் இருக்கக்கூடிய நீங்க ஒரு 50 கிராம்ஸ் ஆஃப் பொங்கல் சாப்பிட்டீங்கன்னா அதில் இருக்க 85% ஆஃப் கார்போஹைட்ரேட் வித்தின் 30 மினிட்ஸ் அப்சர்வ் ஆகிடும். மடமடன்னு அந்த பீக்குக்குள்ள போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் அட்வைஸ் என்ன எடுத்தாலும் அது லோ கிளைசிமிக்கா இருக்கணும். இப்போ அழகா ஒரு சுண்டல் வச்சாங்க எனக்கு, அதில் இருக்கக்கூடிய வெள்ளை கொண்ட கடலையும் இன்னொன்று கருப்பு சுண்டல் 2 எடுத்தேன், 2 லோ கிளைசிமிக். கண்டிப்பா அதுலயும் பார்த்தீங்கன்னா 20% 18 to 22 வரைக்கும் அதில் புரோட்டீன் இருக்கும். மீதி கார்பு தான், கொஞ்சம் ஃபைபர் இருக்கும், ஒரு 5-6% ஃபைபர் இருக்கும். ஆனால் மீதி இருக்கிற அந்த கார்பும் அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர்னால
கொஞ்சம் மெதுவாக தான் அப்சார்ப் ஆகும். அப்போ வெள்ளை கொண்டக்கடலை சாப்பிடலாம். சுண்டல் சாப்பிட்டீங்கன்னா அது மெதுவாக தான் நமக்கு வந்து வெள்ளையோ இல்லை கருப்பு கொண்ட கடலையோ அந்த ராஜ்மான்னு ஒரு பயிர் இருக்கு இல்லையா, அதெல்லாமே லோ கிளைசிமிக்காக இருக்கும். ஸோ ஸ்வீட்டை வந்து வேணான்னு போட்டுருங்க, லோ கிளைசிமிக் டயட்டை வந்து ப்ரையாரிட்டியாக வச்சுங்க. இது ஃபஸ்ட்டு முதல் விஷயம். ரெண்டாவது, ஒட்டுமொத்தமாக தமிழ் சமூகத்தில், அதுவும் குறிப்பாக இந்திய சமூகம்னு எடுக்கலாம், இந்திய சமூகத்திலேயே புரதம் எடுத்துக்கொள்வது ரொம்ப கம்மி. புரோட்டீன் இன்டேக் வந்து வெஸ்டர்ன் வேர்ல்டில் இருக்கிற அளவுக்கு நம்ம கிடையாது. ரொம்ப நாளாக அதை பற்றின புரிதலும் நமக்கு இல்லை. எப்போவுமே ஒரு விஷயம் என்னென்னா, என்னை பொறுத்த மாட்டேக்கு மரபில் இருந்து வரக்கூடிய அனுபவங்கள் மிக மிக முக்கியமானது, மிக மிக அவசியமானது. ஆனால் நவீன அறிவியல் சொல்கிற விஷயத்தையும் விளக்கக்கூடாது. நம் முன்னோர்கள் என்ன முட்டாள்களா அப்படின்னு சொல்கிற குரூப் நான் கிடையாது. முன்னோர்கள் கொஞ்சம் முட்டாள்களும் இருந்திருக்காங்க, அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். பகுத்தறிவுங்கிறது அதில் உள்ள தவறையும் வேணாம், இது தேவையில்லை, அன்னைக்கு சொன்னாங்கிறதெல்லாம் ஏற்றுக்க முடியாது, அதில் எத்தனையோ மடமைத்தனம் இருக்குது அப்படின்னு தூக்கி போடுற அறிவு தான் ரொம்ப இன்னைக்கு அவசியமான விஷயம். ஸோ மரபிலிருந்து எடுக்கக்கூடிய உணவு சார்ந்த சுவை அடிப்படையில் எடுக்கிற அதே சமயத்தில் நவீன அறிவியல் சொல்லக்கூடிய புரதம் ஏன் சொல்கிறாங்க, புரதம் வந்து பேசிக்லி அதுதான் இம்யூன் பில்டர், அதுதான் மசில் பில்டர். இன்னைக்கு பசங்க எல்லார் வீட்லேயும் பசங்க வந்து மசில் பில்டர் ஹல்கியாக இருக்கணும், அப்படியே பைசப்ஸை புடைக்க வைக்கணுங்கிறதுக்காக போய் புரதங்களை தேடி தேடி வாங்கி பெரிய பெரிய டப்பாலாம் வாங்கி கலந்து கலந்து குடிச்சிட்டு இருக்காங்க. அது வேணாம். நீங்கள் புரதத்தை நேச்சுரல் சோர்ஸ்ல இருந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய புரத உணவுகளை எடுத்து நம்ம வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மையை வைத்துக் கொள்ளணும். ஒரு 70 கிராம், நான் 70 கிலோ இருக்கேன் அப்படின்னா எனக்கு 70 கிராம் வேணும் புரோட்டீன். அந்த 70 கிராம் புரோட்டீன் வந்து எப்படி இருக்கணுங்கிற அறிவு நம்மக்கிட்ட இருந்துகிட்டே இருக்கணும். காலை உணவில் எவ்வளோ எடுக்கும், ஒன்றும் இல்லையா, 2 எக்கு காலையில் கண்டிப்பாக ஒரு 2 ஆம்லெட்டோ எடுத்துக்கலாம், கொஞ்சம் சுண்டல் எடுத்துக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு பன்னீர் எடுத்துக்கலாம், சோயா தொஃபு எடுத்துக்கொள்ளலாம். எதில் புரதம் அதிகமாக இருக்கிற உணவோ அது கண்டிப்பாக தினசரி உணவில் இருக்கணும் அப்படிங்கிற இது ஒரு காமனா. எந்த வியாதி இருந்தாலும் இதை எடுக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. எக்ஸப்ட் ஒரு எக்ஸிமா இருக்கு, இல்லை வந்து ஸ்கின்னில் வந்து ஒரு அலர்ஜி தன்மை இருக்கு, ஒரு சிவியர் அட்டோபின்னு சொல்லுவாங்க. குழந்தைகளில் சில குழந்தைகள் பிறந்தவொடனே நிறைய அட்டோபிக் டெர்மடைட்டிஸ் எக்ஸிமா இருக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் ஹை புரோட்டீன் கொடுத்தா அந்த புரோட்டீன் வந்து சடால்னு இம்யூன் சிஸ்டத்தை தூண்டி விடும், அதிகமாகிடும். அவங்கள தவிர மற்ற எல்லாரும் வந்து ரெகுலர் புரோட்டீன் நல்லா எடுத்துக்கலாம். அதே மாதிரி ரீனல் டிசீஸில் அவங்க வந்து இவ்வளோதான் நீ புரோட்டீன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கு குறைத்து கொள்ளலாமே ஒழிய மற்ற எல்லாருக்கும் புரதங்கள் வந்து ரொம்ப அவசியமான விஷயம். இதுவும் காமனானது. ஸோ காமனான விஷயத்தில் இனிப்பு வேண்டாம், லோ கிளைசிமிக்காக இருக்கட்டும், புரதங்கள் இருக்கட்டும். அடுத்து ரொம்ப முக்கியமானது ஃபைபர்ஸ். ஃபைபர்ஸ் வந்து நம்மளுடைய உணவுகளில் ஒரு அடிக்குவேட்டாக ஒரு நாளைக்கு 20 to 25 கிராம் வேணுங்கிறாங்க. ஸோ நல்ல ஃப்ரூட்ஸ் எடுக்கிறது மூலமாக, புலால் உணவுகளில் நிறைய புரதமும் இருக்குது, ஃபைபரும் இருக்குது. புலால் உணவுகள் எடுக்கிறவங்க நிறைய புலால் உணவுகளை தேர்ந்தெடுக்கிறது மூலமாக அதுலேயும் இந்த புரதமும் ஃபைபரும் நிறைய கிடச்சிரும். இல்லை நான் வெஜிடேரியன் படிப்பாங்க. வெஜிடேரியன் எஸ் குட், நிறைய வெஜிடபிள் எடுங்க, ஃப்ரூட் எடுங்க. வெஜிடேரியன் சொல்லிட்டு வெறும் சோற்றேரியனாக இருக்கக்கூடாது. சோறை குமிச்சு வச்சுட்டு ஒரு ஸ்பூன் காய் வச்சுட்டு நான் வெஜிடேரியன்பா அப்படின்னா அது பேர் வெஜிடேரியன் இல்லை. வெஜிடேரியன் வந்து காயை குமிச்சு வச்சுட்டு சோறை ஒரு ஸ்பூனில் வச்சுக்கணும், வச்சுட்டு காய்க்கு சோறை தொட்டு சாப்பிடலாம், அதுதான் வெஜிடேரியன். ஸோ அப்படி நம்ம ஃபைபரையும் புரதங்களையும் தேடி எடுக்கிறத ரொம்ப அடிப்படையான விஷயங்களாக வைத்துக்கொள்ளுங்க. இது ரொம்ப ஃபண்டமெண்டலாக இருக்கிற விஷயம்.